ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபார்எவர் யூ எபிசோட் 11ஓட பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். லாஸ்ட் எபிசோடில் 2 பேர் க்யூட்டாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தோம். அந்த கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க, கிஸ் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற கவுச்சில் ரொம்ப க்யூட்டாக 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதுவும் பொசிஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் ஒர்க் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல, சாரி, நீங்கள் சொன்னது கேட்காம நான் அங்கே போனதுன்னு சொல்லி நார்த் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நீ அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் சொன்னீங்கன்னு, ஆனால் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட சரியாக சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரி போக வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஹலோ, எனக்கு ஒன்று நினச்சி கவலையாக இருந்தது, நான் உனக்கு சொன்னது உனக்கு புரியலையா, கொஞ்சம் கூட உனக்கு காமன் சென்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல, நார்த் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணலன்னா எப்படி உங்களுக்கு காசு கொடுக்க முடியும், நான் வேணால் பாரில் வேணால் ஒர்க் பண்ண மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த மற்ற பிளேஸ்லலாம் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய பர்சனல் ஸ்பெண்டிங்லாம் இருக்குது, என்னோடய டோம் ஃபீஸு, அப்புறம் என்னோடய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே நார்த் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஜோகன் அதை கேட்டுட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்ல, பணம் வாங்க மாட்டிங்களா, வேறு எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்க, இந்த மாதிரி ஹக் பண்ணும்போது நான் உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணும்போது 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மேட்ருக்கு 5000 ரூபா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அதை கேட்டவுடனே அப்படியே நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, லைட்டாக ஷையாகிறான். அதுக்கப்புறம் அப்படிலாம் என்னோடய பாடியை வச்சுலாம் நான் பே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி கிடையாது இது, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக தான் இது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி ஓகே அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். ஜோகன் அதை பார்த்துட்டே இருக்க, வெக்கப்படுறாரு சாருங்கிறது புரியுது, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை பார்க்க, ஒரு செகண்ட் அப்படியே நார்த்து ஜோகனை பார்க்க 2 பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 1000 ரூபா குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க, ஆமாம் 1000 ரூபா குறைஞ்சிருச்சு, அப்போ இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிங்களே அப்போ அதெல்லாம் கவுண்டில் வராது, டீலிங் இப்போ தானே போட்டோம், இப்போ இருந்து தான் கவுண்ட்டு அப்படின்னு ஜோகன் சொல்கிறான். என்னடா இவர் இப்படி சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டாக வெக்கப்பட்டுட்டு சரி பரவாயில்ல விடுங்கன்னு அமைதியாக உட்காந்துருக்கான். சரி நீ போய் தூங்கு சரியா அப்படின்னு ஜோகன் சொல்ல, ஆமாம் எனக்கும் தூக்கம் வருது, நான் நாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், நீ காலையில் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன், ஆஃப்டர்நூன் போனால் போதும் சரியா அப்படின்னு சொல்ல, எனக்கும் ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்குது, நீ போய் தூங்குன்னு சொல்ல, எனக்கு இன்னும் தூக்கம் தான் வருது, நான் போய் தூங்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு நார்த் அப்படியே எழுந்திரிச்சு போக, இரு எங்கே போகிறேன்னு ஜோகன் கேட்குறான். நான் தூங்கலான்னு போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே சொல்ல, இங்கேயே பாடுங்கிற மாதிரி தலையை மட்டும் லைட்டாக ஆட்டுறான். தூங்கு அப்படின்னு சொல்ல, இங்கேயா உங்களோட ரூம்லையா அப்படின்னு சொல்லி நார்த்து ஷாக்காக அவனை பார்த்து கேட்க, ஆமாம் ஏன் இங்கே தூங்க மாட்டியாவான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் பெட்டில் படுன்னு சொல்லி அப்படியே அவனை படுக்க வச்சுட்டு பார்த்துட்டே இருக்க, இப்படி நான் பார்த்துட்டே இருந்தால் எனக்கு தூக்கம் வராது போங்கன்னு பிடிச்சி தள்ளி விட்டான் நார்த்து. அப்படியே ஜோகன் அந்த பக்கம் இருந்து இந்த சைடில் வந்து இவன் படுத்திருக்க, இவனை ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்க, உன்னை ஹக் பண்ணுறேன், ஏன் ஹக் பண்ணக்கூடாதா, அப்படி இல்லை நாம் ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, இப்படி ஹக்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, ஹலோ இதுக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு, அப்புறம் என்ன ஒன்று ஹக் பண்ண அப்படிங்கிற மாதிரி அழகாக கை வச்சு ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஜோகன் கேட்க, நான் அந்த மாதிரி சொல்லலை, இன்னும் நம்ம கன்ஃபார்மாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலைல, அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நம்ம எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ப்ளஷ் ஆகுது. இங்கே பாரு, எப்போ தான் நீ உன் ஹார்ட் எனக்கு ஓப்பன் பண்ணுவேன்னு தெரில, நான் என்னோடய ஹார்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு, அதனால தான் கிஸ் பண்ணேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்துட்டே இருக்க, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் போங்கன்னு சொல்லி டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு படுத்திருக்க, அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜோகன் அங்கே படுத்துக்கிறான். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது இந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்க்க. அதுக்குள்ளே நம்ம ஆன்ட்டி வந்துட்டாங்க. நான் உள்ளே வரலாமான்னு ஜோகன் கிட்ட கேட்க, இருங்க வரேன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண, அப்புறம் நார்த்துக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, யூனிஃபார்ம், உன்னோட சைஸ் என்னென்னு எனக்கு தெரியல, நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்கள் சைஸை சூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்ல, அவனே பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டு, இது எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு யூனிஃபார்மை அவனே செலக்ட் பண்ணிட்டான். ஷூ வெளியே இருக்குது, நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஓகே, அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், இங்கே கொண்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். உனக்கு வேணாமாங்கிற மாதிரி அப்படியே ஜோகன் பார்க்க, இல்லை வேணாம் நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்போ நீ போய் குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு, ஆஃப்டர்நூன் எனக்கும் கிளாஸ் இருக்குது, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஜோகன் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் நார்த்தும் அந்த ரூம்லேருந்து அப்படியே வர லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜோகன் ரொம்ப க்யூட்டாக அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் யார்
யாருமே ஜோகன் இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க காண்டோக்கு கூட யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமு நீ தான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நார்த்தை பார்த்து சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு நார்த்து கேட்குறான். ஃபஸ்ட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை இப்போ தான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டு சொன்னோன்னே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது நார்த்துக்கு. அது நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். நான் நினச்சேன் ஜோகன் ஒரு பிளேயர் டைப்னு, ஆனால் இப்போ தான் புரியுது அப்படிலாம் கிடையாது. ஜோகன் உண்மையாக உன்னை லவ் பண்ணனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்டையுமே சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை உங்ககிட்ட தான் எடுத்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஜோகன் உண்மையாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் பர்சன். அவங்களுக்கு ஒன்றை மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஒருத்தர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டியும் சொல்ல, ஓகேங்கிற மாதிரி நார்த் அப்படியே தலையாடிட்டே இருக்கான். சரி நான் குளிச்சுட்டு வந்துடுவா. சரி ஓகே நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்ல, சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். ஆன்ட்டியும் சரின்னு இந்த பக்கம் வர, அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டுருக்காங்க காரில், அதாவது காலேஜுக்கு. அப்போ கரெக்டாக டைகர் பையன் ஃபோன் பண்ணி, டே நான் சாப்பிடாம போயிட்டான்டா, அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்ல, ஸ்நாக்ஸா நான்லாம் வாங்கி தர முடியாது, டே வாங்கி கொடுறா, லஞ்சாவது வாங்கிட்டாடா, அவன் ஒன்றுமே சாப்பிடல தெரியுமா, ஒழுங்காக பணம் அனுப்பி வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். ஏன்டா ஒரு ஃபியூ பாத் கூட உன் கையில் இருக்காதாடா, என்னதுக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிற, ஹலோ உங்ககிட்ட இருக்குல்ல, நீ தானே சொன்ன, அப்போ நீ தான் சென்ட் பண்ணணும், ஒழுங்காக அனுப்புன்னு சொல்ல, நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ நான் வாங்கிட்டு வர மாட்டேன், என்ன இதுக்கு வாங்க சொல்கிற, ஒழுங்காக பணத்தை அனுப்பி நான் வாங்கி தரேன்னு நார்த்து சிரிச்சிட்டு வரான். சரிடா அனுப்பி தொலைற, ஆல்ரெடி அனுப்பியாச்சு, அவனுக்கு வாங்கி கொடு சரியான்னு சொல்ல, அடுத்து ஏன் டர்ன் வருமில்ல அப்போ அவனை வச்சு இரு அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்கிறான். சரி விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்க, டைகர் யார் அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்குறான். டைகர் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அவனோட க்ரஷுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொன்னால் அதான், ஓ நாவுக்கா, ஆமாம் உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு ஜோகன் கிட்டே கேட்க, அது சும்மா தான் உன்னை பார்க்குறக்கு ஒரு டைம் வந்தேன்ல, அதை வச்சு தான் பேசினேன். ஓ நல்ல வேலை, நான் தான் இது உளறிட்டணும்னு நினச்சேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். நார்த்தை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே ஜோகன் வர ஒரு வழியாக காலேஜுக்கு வந்தாச்சு. அப்புறம்னு சொல்லிட்டு ஜோகன் அப்படியே நார்த்தோட பக்கத்தில் போக, என்ன பண்ணுறீங்கன்னு ஷாக்காக அப்படியே பார்க்குறான். ஹலோ மறந்துட்டியா, நீ என்கிட்ட எப்படி பே பண்ணணும்னு அவங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லை சரி ஓகேன்னு கிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக அப்படியே லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி வச்சு பார்த்துட்டே இருக்க, ஜோகன் அவன் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு கடைசியில் ஷீட் பெல்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நெத்தியில் ஒரு அடியை போட்டுட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்கான். கிளாஸை கவனி என்ன அப்படின்னு சொல்ல, ஐயோ கிஸ் இல்லையாங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டான். சேம் டைம் இங்கே அதாவது நம்ம நார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று பற்றி பேசிகிட்டு இருக்கா. இந்தாடா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஸ்நாக்ஸை கொண்டு வந்து டேபிள் மேலே போடுறான். டே நீயாடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த, எங்களால் நம்பவே முடியல, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருன்னு எல்லோரும் இந்த ஸ்நாக்ஸை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஏண்டா உன்னை யார் ட்ராப் பண்ணா, ஜோகன் தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்குறான். அதனால் என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, காலையில் நான் இவனுக்கு கால் பண்ணேன், ஃபோனை அட்டன் பண்ணது யார் தெரியுமா, நம்ம ஜோகன் தான், இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும் நைட்டு இல்லை சார் அங்கே தான் இருந்தாருன்னு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, என்னடா நடந்தது ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லி எல்லாரும் ஓட்டிகிட்டே இருக்காங்க நார்த்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உண்மையாக சொல்லு, எங்ககிட்ட நீ சொல்லியே ஆகணும், என்ன நடக்குது, 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அஃபீஷியலாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி கேட்க, பதில் சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. உன் மொத்த கதையும் சொல்கிறான்னு சொல்ல, எருமை மாடுகளா வாய் மூடிட்டுருங்க, என்னோட ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் கொடுங்கன்னு சொல்லி பிடுங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான். டே இருடா கிளாஸ்க்கு போகணும்ல அப்படின்னு சொல்ல, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கிளாஸ் இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்ல, ஐயோங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸ்நாக்ஸை கொண்டு வந்து அப்படியே டேபிளில் வச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். எல்லோரும் நார்த்து அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க, இவன் எதுவுமே பேசாமல் சிரிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஒரு கிளாஸு, இன்ஜினியரிங் கிளாஸில் ஹோம் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கல. அங்கே என்னமோ குக்கிங் பற்றி தான் ஒரு கிளாஸ் போகுது. கேக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னு இவங்க டீமுக்கு கொடுத்துருக்காங்க. எப்பட்றா கேக்கு ரெடி பண்ண போகிறோம், எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்லி 4 பேரும் புலம்பிட்டு நிற்கிறானுங்க. ஆமாடா என்ன பண்ணுவாங்க கேக்குக்கு, ஏதாவது தெரிஞ்சதை பண்ணி வைக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நார்த்து வேகமாக அங்கே வரான். பேன் தான் கால் பண்ணுறாங்க. நம்ம பாருக்கு புதுசாக ஒரு ஓனர் வந்திருக்காரு, உங்களை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஏண்டா உனக்கு கவலையாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி நானே ரிசைன் பண்ணணுன்னு தான் நினச்சேன்,
அப்புறம் டேவும் தான் ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகேன்னு சொல்ல, நீ ஃபீல் பண்ணல? இல்லை அதெல்லாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் வரான். அதாவது நார்த்துக்கு வேலை போயிடுச்சான். ஒரு வேளை இந்த புது ஓனர் ஜோகனுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை ஜோகனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னு தெரில, இவனை தூக்கிட்டாங்களாம். அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தான். அப்புறம் சரி இவனே தான் அந்த வேலையை விட்டு போகணும்னு நினச்சான்ல, அதனால் இவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அந்த டே பையனையும் தூக்கிட்டாங்களாம். அப்புறம் கேக்கு ரெடி பண்ணியாச்சா? நீங்கள் வந்து பார்த்தா எக்கை பீட் பண்ண சொன்னால் அதில் 2-3 அந்த ஓடு முட்டையோட ஓடு வந்து விழுந்துருச்சு போல். டேய் ஒரு பீஸ் விழுந்துருச்சுடான்னு சொல்ல, அடு எரும மாடு அப்படி தெரியுதுல்ல, அப்புறம் இது கூட இது பீட் பண்ணிகிட்ருக்க, ஏன்டா எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு சொல்ல நான் சிரிச்சிட்ருக்கான். கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்கள்லாம் உங்களெல்லாம் நினச்சி நான் கேக்கு பண்ணேன்னா கடைசியில் அந்த கேக்கு இப்படி தாண்டா வருங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது நார்த்துக்கு. ஒரு வழியாக கேக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க போல். இவங்களோட டிஷ்ஷை கண்டிப்பாக இதில் விச வச்சுருப்பேன்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் சாப்பிட மாட்டே தூக்கிட்டு போடான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க போல். அதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாடா, முட்டையில் ஒரு ஓடு விழுகலாம், மொத்தம் ஓட்டை தூக்கி முட்டைக்குள்ளே போட்டிருந்தா அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் பண்ண கேக்குக்கு அவங்க உங்களை அடிக்காமல் விட்டதே அதிகம் அப்படின்னு சொல்ல, டே ப்ரொஃபஸர் அதில் பாய்சன் இருக்கா சொல்லு, எனக்கு கொலை பண்ண பாய்சன் எதுவும் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டு செம்ம காமெடி பண்ணிட்டாருடான்னு சொல்லி எல்லாரும் மாற்றி காமெடி பண்ணிகிட்ருக்கா. சரி ஓகே வாங்க போடலான்னு சொல்லி எல்லோரும் அப்படியே போயிட்டாங்க. ஒரு பேகு கூட எடுத்துகிட்டு வரல நம்ம நார்த்து பையன். அப்படியே வந்துகிட்டே இருக்கா. அடுத்து 2 பேரும் கஃபேக்கு வராங்க. நாவும் நம்ம நார்த்து மட்டும். என்னை இதுக்கிட்ட இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுண்டா, அதுக்காக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, என்னடா பேச போகிறேன்னு ஷாக்காக அவனை பார்த்துட்டே இருக்க. அது ரொம்ப இம்பார்ட்டனா? ஆமாம் ரொம்ப இம்பார்ட்டன் தான். உன்னை பார்க்கும்போதே சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சுடா அப்படின்னு நாவை பார்த்து கேட்க, அது நான் ரொம்ப நாள் இதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன், எப்படியோ உங்ககிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குடா. என்னடா பேச போகிற? நான் உன்கிட்ட கேட்குறேன், அதுக்கு நீ உண்மையை சொல்லணும். டைகரை பற்றின்னு சொல்ல, டைகரை பற்றியா? ஏன்டா அப்படின்னு ஷாக்காக அவன் பார்த்துட்டே இருக்கான். அது வந்து நான் உன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியலடா. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சீரியஸாக அவன் பேச வரான். இவனும் பயந்து போய் என்னடா சொல்ல வர, சொல்லுடான்னு அவனை பார்த்துக்கிட்டே இருக்க, டைகருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, எனது ஆமாடா, அவனை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். அவன் யார் என்ன அப்ரோச் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அடிக்கடி காண்டோக்கு வந்தால் கூட உன்கிட்டயே பேசிகிட்டே இருக்கான். மற்ற யார்கிட்டையும் அவன் பேசுகிறதே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டைகருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அப்படியே நான் சொல்ல, அட எரும மாடு என்னையாடா பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஆமாடா அவன் எப்பயுமே உன்னை பற்றியே தான்டா என்கிட்ட பேசிகிட்டே இருக்கான், எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை வார்த்துக்கு செம்ம காமெடி ஆயிடுச்சு. டே அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவனுக்கு என் மேலே க்ரஷ் எல்லாம் கிடையாது, எனக்கும் அவன் மேலே க்ரஷ் எல்லாம் கிடையாதுடான்னு சொல்ல, உன்னோட மனசை நீ ஜோஹன் கிட்ட ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் டைகர் ரொம்ப நல்ல பையன்டா, அவனை டிசப்பாயிண்ட் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஐயோ கடவுளே இவன் ஏன்டா இப்படி இருக்கான், கண்டிப்பாக எனக்கு இவனை பேசுகிறத கேட்டால் டென்ஷன் ஆகுது. அங்கே பாரு, அவனுக்கு என் மேலே க்ரஷ் எல்லாம் கிடையாது, உண்மையாக தான் சொல்கிறேன். ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நான் பேசிகிட்டே இருக்க, சத்தியமாக தப்பாக தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாவாடா? உண்மையாக தாண்டா தப்பாக தாண்டா புரிஞ்சுருக்கேங்கிற மாதிரி நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஆனால் உன் லிப்ஸில் என்னடா ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குன்னு சொல்ல, அது வந்து ஒன்றும் இல்லைடா சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுறான். இல்லைடா உண்மையாகவே சொல்கிறேன், உன் லிப்ஸை பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, என்ன நடந்தது காட்டு, ஒரு வேளை ஜோகன் உனக்கு கிஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்க, நார்த்துக்கு என்ன பேசுதுன்னு புரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு, உண்மையாக சொல்லு, நான் உண்மை தானே சொன்னேன், கரெக்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்க அமைதியாக இருக்க, உண்மையாக நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, இன்னும் இல்லைடா. ஏண்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் அவனை எப்படி கிஸ் பண்ண விட்ட அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, அது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஓட்டிகிட்டே இருக்கான். பேசாமல் இரு, இதில் எனக்கு தப்பு எதுவும் தெரியல, உனக்கு அவர் மேலே ஃபீலிங் இருக்கா இல்லையா? உண்மையாக ஃபீலிங் இருக்குது தானே, அதனால் நீயே உன்னை ஏமாற்றிக்காத, உண்மையாக சொல்லு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி திரும்ப கேட்டுகிட்டே இருக்க, ஆக்சுவலி அவர் என்னை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட ஜோகன் சொல்லியாச்சு. உண்மையாவா? ஆமாம், வாவ் சூப்பர், எனக்கே ப்ளஷ் ஆகுது, உனக்கு கண்டிப்பாக ஜோகனை பிடிச்சிருக்குல்லன்னு சொல்ல, நான் என்னோடய மனசை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏன்டா இன்னும் தயங்கிட்டு இருக்க, சொல்லு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க, நான் அவர்கிட்ட எப்பயுமே நல்லபடியாக தான் நடந்துருக்கேன், எல்லாமே எனக்கு ஓகே தான், ஆனால் ஏண்டா இது நார்மல் தானே, சொல்லுடா என்ன நினைக்கிற, உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, அவன் அமைதியாகவே ஏதோ மழுப்பிட்டே இருக்கான். அவன் மனசில் இருக்கிறது இன்னும் அவன் சொல்லலை, என் மனசில் இருக்கிறது இன்னும் எனக்கே தெரியலங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, சீக்கிரமாக உன் மனசில் இருக்கிறத சொல்லிடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உன் லிப்ஸு வீங்கிற அளவுக்கு அவர் கிஸ் பண்ணியிருக்காரு, பார்த்து நடந்துக்கன்னு சொல்ல, நீ பேசாமல் இரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அமைதியாக இருக்க. நான் கேட்குறான், ஏன் அப்படி சொல்கிற, அதாவது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உன்னை சுற்றி வராங்க, ஸோ கண்டிப்பாக உன்னோட லைஃப்பை அவங்களுக்கு நீ கொடுக்கலாம், அவங்கள நோக்கி நீ போகலாம், தப்பே இல்லை,
உன்னை மாதிரி ஒன்றும் இல்லாத மண்டைக்கு ஜோகன் வந்திருக்காரு, அதிசயமாக இருக்குது தெரியுமா, எப்படி தான் உன்னை பிடிச்சிருக்கோ, சும்மா அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காமல் ஓகே சொல்லுன்னு சொல்ல, அது அது வந்துன்னு சொல்ல, எல்லாருமே இதெல்லாம் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கிஸை பார்த்து அப்படியே நவ பையன் சொல்ல, ஒரு மாதிரி பதட்டமாக யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா நார்த்து. ஒரு வழியாக காண்டோக்கு வர வேக வேகமாக டெரு அவனை பிடிச்சிட்டு போய் அப்படியே உட்கார வைக்கிறான். டே ஒழுங்காக சொல்லிடு, நேற்று பாரில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாத்தையும் சொல்லுடா அப்படின்னு சொல்ல, என்னடா பேசுகிற, இங்கே பாரு நடந்த எல்லாம் எனக்கு தெரியும், இல்லை என்கிட்ட சொல்லியாச்சு, நேற்று நைட்டு ஜோகன் தான் உன்னை காப்பாற்றி போன தடவை மாதிரி இப்போயும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஹானஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னு சொல்லிடு, உண்மையாக சொல்லு, உனக்கு ஜோகன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா? இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா என்னோட மனசை ஈஸியாக நான் ஓப்பன் பண்ணி சொல்லிடுவேன், மறைச்சி வைக்கிற பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. ஆமாம் அப்படி தான் சொன்னேன், அதுக்கப்புறம் என்னாச்சுடா சொல்லுடா என்னாச்சுடான்னு சொல்லி அப்படியே சீக்கிரட்டாக கேட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். இங்கே பாரு உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, ஜோகன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, அமைதியே யோசிச்சிட்டே இருக்க, ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறது, ஜோகன் என்கிட்ட நேற்று என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. உண்மையாவா ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர், எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, டே வலிக்குதுடா ஏன்டா அடித்த, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, அதுக்காக தான் சொன்னேன். சரி என்னோடய சிப்பர் இப்போ சூப்பரான மூமெண்ட்டுக்கு போயிருக்கு, எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க, அந்த டேவை அவரை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜோகன் பண்ண எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, அப்புறம் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு அவனை நினச்சி கூட பார்க்க முடியல, அவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது தெரியுமா, ஏன் தான் அவன் இப்படி பண்ணானோ, அவனுக்கும் வேலை போயிடுச்சு எனக்கும் வேலை போயிடுச்சு. அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஏதோ புது ஓனர் வந்திருக்காங்களா, ஸோ எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நல்லது தான், நானே இந்த வேலையை விடணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், நீ சொன்னதை கேட்காம நாங்கள் ஒர்க் பண்ண போனது என்னோட தப்பு தானே சொல்ல, பரவாயில்ல விடுறா, எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம், அதெல்லாம் பாஸ்ட்டு, அதை அப்படியே விட்டுடலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம், உன்னோட லைஃப்க்கு நல்லது வந்துருச்சுல, ஹாப்பியாக இருக்கு எனக்குன்னு சொல்லி டேரு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு நார்த் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, ஏண்டா என்னை விட நீ ஏண்டா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு கேட்குறான். நான் உன் ஃப்ரெண்டுடா, நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கும் ஹாப்பி தானேன்னு சொல்லி அப்படியே ஹாப்பியாக அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்க, நார்த் அமைதியாக உட்காந்துருக்க. இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் சூப்பரான சீன்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கப்புள்ஸோட லெவலாம் வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் ஜோகன் கிட்டேருந்தே நான் எந்திரிச்சு வரல, அதுக்குள்ளே அடுத்து இன்னும் 2 கப்புள்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இடையில என்ன வரப்போதோ தெரில. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸோட அடுத்த எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லிவிட்டு மறக்காமல் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.